ஹாய். பனி நாவல். இப்போ ஹீரோ அவன் வந்து ஜெர்மனிக்கு போகிறான். கார்ஸை விட்டு துருக்கி விட்டு ஜெர்மனிக்கு போகிறதுக்கு முடிவாயிடுச்சு. கூட நம்ம இபக் வந்து அவளும் நானும் வரேன் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அவங்க லவ் பண்ணுறாங்க. இப்போ இபக் வீட்டில் தான் காவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஈவினிங் இப்போது 7-8 மணிக்கு ட்ரெயின். இப்போது ஒரு வண்டி வரும், வண்டியில் அவன் கிளம்பி போகணும். அவன் அங்கே வந்துடுவான் அப்படிங்கிறது தான் பிளானு. இவன் வந்து வீட்டில் அப்பா துர்குத் பே அவர் கூட உட்காந்து நம்ம ஜெர்மனிக்கு நான் போயிடுறேன், நீங்களும் கடிபே வந்து தங்கச்சி அவளும் வந்துட்டோம், அப்புறமா வாங்க நம்ம அங்கே மீட் பண்ணுவோம் இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. ஸோ என்ன பண்ண தெரியாமல் உட்காந்து கோக்கெல்லாம் ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க. கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஏன்னா நான் இங்கே திரும்பி வரப்போகிறதில்ல, ஏன்னா இங்கே அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. இப்போ கடிபே நம்ம இபக்கோட தங்கச்சி அவளுக்கு கூட டவுட்டு, நீ அங்கே போய் சந்தோஷமாக இருப்பியா, காவனை சந்தோஷமாக வச்சுக்குவானா அப்படியெல்லாம் வருது. இல்லை வந்து கரெக்டாக வச்சுக்குவான், நான் நம்புகிறேன், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் உள்ளே வரான். வந்துட்டு வேகமாக வந்து நீளத்தை கொண்டுட்டாங்க அப்படின்னா. நீளம் யாருன்னா புரட்சிக்காரன். அதாவது இந்த முக்காடு போடுவதற்கு போடணும்னு சொல்கிற ஒரு புரட்சிக்காரன், மத ரீதியாக. அதுக்கு எதிராகத்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா. ஒரு கல்வித்துறையில் இருக்கிற ஒரு அதிகாரியை வந்து ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. ஏன்னா அவரும் முக்காடு போடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை சார்ந்தவர். அது அரசு சார்பில் இருக்கிறவர். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரோம். இப்போ அந்த மாதிரி இருக்கிற நீளத்தை ஏற்கனவே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போய் விசாரணையில் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து இராணுவத்தினால் ஏற்பட்ட ஒரு தாக்குதலில் இறந்துட்டான்னு சொல்லி இப்போ செய்தி வந்திருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீளத்து மேலே ஏற்கனவே இபக்குக்கு முன்ன கொஞ்சம் காதல் இருந்திருக்கு. இந்த நீளம் சாதாரண ஆட்கள். அவன் இபக்கு கூடயும் லவ்வில் இருந்திருக்கான். இபக்கோட தங்கச்சி கடிபே கூடயும் லவ்வில் இருந்திருக்கான். இபக்கு ஏற்கனவே முக்தார் ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் முக்தார் கூட சரியாக ஒட்டுதல் இல்லை. முக்தார், இபக், இவங்க எல்லாருமே ஒன்றா படித்தவங்க, ஃப்ரெண்ட்ஸு. காலப்போக்கில் அவங்க அப்படி பிரிஞ்சு ஒருத்தன் பத்திரிக்கையாளர் ஆகிட்டான். யார் ஹீரோ வந்து பத்திரிக்கையாளன் ஆகிட்டான். இபக் வந்து முக்தார் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே கார்ஸ்லேயே செட்டில் ஆகிட்டான். ஆனால் அவங்களுக்குள்ளே செட் ஆகலை. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீளத்தோட பழக்கம் வருது. இப்படி இருக்கும்போது தான் கடிபே போய் நீளத்தோடய சேர்ந்துடுறான். கடிபே அந்த கூட்டத்தில் ஒருத்தி தான். அவளுக்கு பின்னால் தான் தெரியுது அக்காவுக்கும் நீளத்துக்குமான லவ் வந்து அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழல். இதை தொடர்ந்து ஊருக்குள்ளே பெண்கள் தற்கொலை வர பண்ணிகிட்டே இருக்காங்க, அழுத்தம் தாங்காமல். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எழுதுறதுக்கு தான் நம்ம ஹீரோவே உள்ளே என்ட்ரி ஆகிறார். கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷத்துக்கு அப்புறம் ஊரை விட்டு போனவன், அவங்க அம்மா டெத்துக்கு வந்தவன் நேராக இங்கே வந்துடுறான். வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கான், பத்திரிக்கையாளர் அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ பாயிண்ட் பாரு. இப்போது நீளம் இறந்துட்டான்னு சொன்ன உடனே இந்த இபக்கு டக்குன்னு புத்தி மாறிடும். நான் அவங்க கூட போகல அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸை அவனுக்கான சூட்கேஸை மட்டும் கொடுத்து விட்டு நான் வரலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றான். இந்த இடம் புரியவே இல்லை இல்லையா. இப்போ என்னென்னா, அவங்க அப்பாவையும் தங்கச்சி விட்டு அவளால் போக முடியல, அதுலேயே உழந்துட்டுருக்குறா ஒன்று. இன்னொன்று, தன் முன்னாள் காதல் வந்து இறந்துட்டான்னு தெரிஞ்ச ஒன்று. அதுக்கப்புறம் அவளால் எதையுமே யோசிக்க முடியல, அங்கேயே ஸ்டக்காகி நின்றுடுறா. இப்போ அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். துர்குத் பே வந்து பிள்ளையை கட்டி பிடிச்சிட்டு, பிள்ளை இங்கே என் கூட தான் இருக்க போகுது, அங்கே போகல அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்குது. இன்னும் கிளைமேக்ஸ்குள்ளே போகல. கிட்டத்தட்ட இதுதான் கிளைமேக்ஸ். அதை விட ஒரு லைன் வருது, இதன் பிறகு இவர்களை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு வரி வேறு நம்மால் போட்டிருக்காரு. இது ஒரு மாதிரி பனி, அந்த ஒரு மூடு பனி தான் அது.
அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசுகிற ஒரு நாவல் இது. இதுதான் கதை அப்படின்னு ஒரு ரூட்டில் போகவே முடியல. புரட்சி, இந்த பக்கம் புரட்சி இருக்குது, இந்த பக்கம் இராணுவம் இருக்குது, அரசு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு பக்கம் தொடர் தற்கொலைகள், இந்த முக்காடு பிரச்சனை, முக்காடு போடுவேன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது, முக்காடு போடக்கூடாதுன்னு சொல்லி அரசு தரப்பு சொல்லுது. மத ரீதியாக எங்களோட நம்பிக்கையில் நீங்கள் கை வைக்கிற நீங்கள் யாருன்னு கேட்குறது, அதுக்கு பதிலாக அரசு வேறு ஒன்று சொல்லி அவங்க சைட்லேருந்து ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்லி அது ஒன்று போகிறது. இதுக்கெல்லாம் இவன் காவுக்கு வந்து இவக்கு மேலே பயங்கரமான காதல். அவன் வந்த வேலையை விட்டுட்டு அவனாலே சுற்றி தெரியுமா ஒரு பீரியடில். இன்னும் டீப்பாக கொஞ்சம் போக போக என்ன யோசனை வருதுன்னா, இவன் வந்ததே இவக்க பார்க்கறதுக்கு தானா அப்படின்னு கூட அதையும் நம்மளால் சொல்கிறாரு. பாமுக்கு அப்படியே போகிற போக்கில் உறவு சிக்கல் நிறையா இருக்குது, மனச்சிக்கல், உளவியல் ரீதியான பார்வைகள் நிறையா. அது எப்பவுமே இருக்கும் ஓரானோட நாவலில். உளவியல் ரீதியான அந்த மனச்சிடுக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி அடுக்குகள் அதுக்குள்ளே அப்படி அடுத்து போகிற நிறையா இருக்கும். நிறையா சொல்லாமல் விட்டுருவார். ஒரு பயங்கரமான டாபிக் ஒன்று போயிட்டுருக்கும், அதை அப்படியே தொங்கலில் விட்டுட்டு அடுத்து ஜம்ப் பண்ணி வேறு ஒன்று போயிடுவார். இந்த 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 தொங்கலில் தொங்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து எங்கேயாவது இடத்துல ஒரு சின்ன லைனில் அப்படி மேட்ச் ஆகும். அப்போ கூர்ந்து படிக்கணும், ஆழமாக இருக்கணும், அது கூடயே ட்ராவல் ஆனால் மட்டும்தான் இந்த மொத்தத்தையும் உள்வாங்க முடியும். இதுக்கு முன்னால் கூட சரி இந்த 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 இடத்துல நிறுத்தி பேசலாமா அப்படின்னா என்ன பேசுகிறதுன்னு தெரில, இந்த இடத்துல நிறுத்தி பேசலாமான்னா என்ன பேசுறதுன்னு தெரில. அதனால தான் கிட்டத்தட்ட கதையை ஃபுல்லாக படிச்சிடலாம்னு சொல்லி படித்தது. அப்படின்னு இன்னும் 2 சாப்டர் இருக்குது. இந்த சீன் நல்லா இருந்துச்சு. நான் இப்போ வந்து நம்ம ஒன்றா போயிடலான்ட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு சூழலில் டக்குன்னு நிறுத்தி ஒரு செகண்ட்லாவது போகலாம், அவங்க கூட நான் வந்துடுறேங்கிறதுக்கு இவ்வளோ நாள் யோசித்த ஒரு பெண்ணோட அந்த மனநிலை, நான் அவங்க கூட வரலன்னு சொல்கிறதுக்கு ஒரு செகண்டில் முடிவு பண்ணிடுது. இது ரொம்ப அதான் பெண் மனசு ஆழம்னு அப்படி ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஆம்பளைக்கு தெரியும் அது பொம்பளைக்கும் தெரியும், அந்த ஆழத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி ஒரு லைன் இருக்கும், ராஜா பாடியிருப்பார், அவரே பாடியிருப்பார். ஆமாம், ஒரு சில அது ரொம்ப ஸோ டேஞ்சரஸ் ஜோனில் தான் இந்த அப்ரோச் இருக்குது எப்போவுமே. ஒரு பெண் பார்த்து நினச்சான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தனுக்காக அப்படியே வந்துடுவான். பட் அவளே கொஞ்சம் மாற்றி நினச்சான்னா அந்த அந்த எல்லாருக்காக அந்த ஒருத்தனையும் விட்டுட்டு போயிடுவான். இந்த சரி தப்புக்குள்ளலாம் போகவே முடியாது. ஸோ இவக்கு வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில. பொதுவாகவே பெண்களை எப்படி புரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரியலையோ அந்த மாதிரி இவக்கும் அதுக்கான ஒரு ஒரு சான்றாக தான் இருக்கான். மொத்தம் பனி வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்குது. இன்னொரு முறை இந்த நாவல் நான் படிக்க போகிறதில்ல. ஏன்னா இது பொதுவாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நாவலை படிக்கும்போது இது சீனு, இது அடுத்தது சீனு, இது கேரக்டர்ஸு, இது பண்ணாங்கன்னு உள்ளுக்குள்ளே ஏறிட்டே இருக்கும் இல்லையா. இதில் ஏறுது, ஆனால் வெளியே சொல்ல முடியல. இது ஒரு வேற ஒரு உலகத்தில் உள்ளுணர்வால் மட்டுமே புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வடிவமாக எனக்கு படுது. அதனால் இதை நீங்களே படிச்சுங்க, அவங்கவுங்க படித்து புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. நான் ஓரளவுக்கு ஃபுல்லாக ஒன்றுமே சொல்லலை, ஒரு 2-3 சீன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அந்த கதையோட அந்த ஓட்டத்தை வந்து ஒரு லைனில் அப்படியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப இது வந்து வரிக்கு வரி இது வந்து ஒரு சீனாக அப்படி உள்வாங்க முடியாது. வரிகளில் உள்வாங்கணும். வரிகளின் வழியாக ஓரான் பாம்புக்கு நம்ம கூட வாசகங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆகிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவர் நிறைய பேசுவார், பாட்டு பேசிட்டு போவார். பஸ்ஸு வந்துச்சு, பஸ் ஏறி உட்காந்து ஜன்னல் சீட் கிடச்சிது, இவ்வளோ தான் சீனு. ஆனால் அந்த பஸ்ஸு கடர்லேருந்து ஜன்னல் கம்பியில் விழுகிற அந்த மலைத்துளிகள்லேருந்து அதன் வழியாக தெரிஞ்சு தூரத்தில் எவனோ ஒருத்தன் ஒரு மரத்து மேலே உட்காந்து டாட்டா போட்டுருப்பான், விளையாண்டுருப்பான், அவனை சொல்லி இந்த பேருந்து இந்த ஊருக்கு எப்போ வந்துச்சு முதல்ல, அதில் என்ன அனுபவம் கிடச்சிது, இதுக்காக பின்னால் யாரெல்லாம் போகிறான்னாங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போவார். அப்படி அது ஒரு மாதிரி அப்படியே மயக்க நிலையே வச்சுருக்கணும்.
இப்படியே இருக்கும். இந்த ஆள் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? அதனால தான் அந்த ஆள் சொன்னத வாங்கி அப்படியே வெளிய சொல்ல முடியாது. வாங்கி உள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு அது நமக்கான புரிதலா உள்ளுக்குள்ள அப்படியே ஓடி, 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 ஓடி ஏதோ ஒரு வகையில அது வெளிப்படும். ஆ அதனால தான் ஓரான் 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 பாம்புங்கிறது ஏன் அவ்வளோ உயரத்தில இருக்காருன்னு இன்னொன்னு புரியாமலாம் இருக்காது. ரொம்ப அப்படியே பூடாகாரமா அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. கொஞ்சம் டீப்பா உள்ள போனா புரிஞ்சுக்க முடியும். ஆ ஆ கொஞ்சம் கவனம் குடுத்தாவே உள்வாங்கிக்க கூடிய அந்த ஓட்டம் தான் இருக்கும். ஆனா, அந்த ஒரு 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 சின்ன அந்த ஒரு மயக்க நிலையிலேயே வச்சிருக்கிறது இருக்கு இல்லையா? அது யுக்தியா இல்ல அதோட இயல்பே அப்படிதானா? அது தெரியல நமக்கு. மொழிபெயர்ப்பு வந்து நம்ம குப்புசாமி அவர்கள் வந்து அவ்வளோ அழகா இவர் வழியா தான் நம்ம அவர பார்க்குறோம். அதனால 2 பேருமே மாஸ்டர்ஸ் தான். 2 பேருக்குமே பயங்கரம். சரியா?